எங்க நைட்டு டிஃபனுக்கு என்னங்க சமைக்கிறது? என்ன சமைக்கணும்னு நீ தான் பார்த்துக்கணும். என்ன கேட்குற? வீட்டில் காய்கறி இல்லையா, மளிகை சாமான் இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு வரது என் பொறுப்பு. சமைக்கிறது உன் பொறுப்பு. ஏங்க டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு மூளையே குழம்புதுங்க. இந்த பாரு, நான் ஒன்று பண்ணுறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னென்ன சமைக்கணுன்றத டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்றேன். அதை பார்த்து ஈஸியாக சமைச்சிரு. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. சரி, வீட்டில் இப்போ வரகரிசி இருக்கு, அதை வச்சு நான் கிச்சடியே செஞ்சிடறேன். செஞ்சிரு. இதுக்கு நான் 2 டம்ளர் கிட்ட வரகரிசி எடுத்திருக்கேன். இது கடாயில ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வரக நம்ம ரோஸ்ட் பண்றதுனால கட்டிகள் விழாம இருக்கும். சும்மா லைட்டா வறுத்தா போதும். இதை ஒரு பாத்திரத்துல கொட்டி தண்ணி ஊத்திட்டு நல்லா கழுவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்ப குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, 2 வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், குடமிளகாய் சேர்த்திருக்கேன். இன்னும் இதோட பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுலாம். 1 டம்ளர் வரகரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்கும். இது நல்லா தளதளன்னு இருக்கும். உங்களுக்கு தளதளன்னு வேணாம்னா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஊறிய வரகரிசியை தண்ணியில இருந்து நீக்கிட்டு கொதி வந்ததும் இதோட புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வரகரிசியை சேர்த்துடலாம். வரகரிசி சேர்த்ததும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கடைசியா 1 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து பிரஷர் அடங்கினதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு சுட சுட இந்த வரகரிசி கிச்சடியை சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இந்த கிச்சடியை பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கான விடுகதை: அரைசான் ராணிக்கு வயிற்றில் 1000 முத்துக்கள். அது என்ன?